வணக்கம், என் பேர் ஜெசிகா. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். எனக்கு கடந்த சில பல காலமாக எனக்கு கால்வலி கைவலி அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. என்னால் ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பண்ண முடியல, பசங்க கூட சேர்ந்து விளையாடக்கூட முடியல. எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் டைமுக்கு சாப்பிட முடியலன்னா மயக்கம் வந்துடுச்சு. சரி, அது என்னென்னு செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுகர், டயபிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல், உணவில் கண்ட்ரோலு, மருந்து எடுக்கிறதுல கண்ட்ரோலு, வெளியே போகிறதுல கண்ட்ரோல்னு என் லைஃபே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. நான் படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் என் ஹஸ்பண்ட் அவங்க கொல்லீக் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த மருந்து தான் இந்த ஆயுஷ் 82. இதில் உள்ள டேப்லெட்டை 3 வேளைக்கு 2 டேப்லெட் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள்ல எனக்கு கால்வலி, கையில் இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு. ரொம்ப நான் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்ட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பாழா போன சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஆயுஷ் 82 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான வியாதி. அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அதாவது அது கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ், அதாவது அந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆயுஷ் 82 இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட், நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிக்கணும். அதை சாப்பிட ஆரம்பித்தோடனே உங்களுக்கு பெரிய நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி உயிருக்கே ஆபத்தான சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ அதனால் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஆயுஷ் 82 இட்ஸ் 100% நேச்சுரல் ப்ராடக்ட், GMP சர்டிஃபைட். அதில் இருக்கிறதுலாம் ஆயுர்வேதிக் பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். அதை உடனே சாப்பிட ஆரம்பிங்க. உங்கள் வித்தியாசத்தை உடனே பாருங்கள். சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பாருங்கள், நோய்ங்கிறது நோய் தான். அதே மாதிரி சுகர் லெவல்ஸ் ஆர் சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட்ங்கிறது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் தான். அதாவது ஏஜோ, இந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், அதாவது ஜெண்டர், இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வரக்கூடியது தான் இந்த டயபெட்டிஸ். ஆனால் டயபெட்டிஸ் வந்தால் நீங்கள் உடனே பயந்துடக்கூடாது. இது 3 வேளை சாப்பிட்லாம். அதாவது காத்தால டிஃபன் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டேப்லெட், அதே மாதிரி மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுவீங்க இல்லையா, அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டேப்லெட், அதே மாதிரி ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டேப்லெட். ஆக மொத்தம் நீங்கள் 6 டேப்லெட் எடுத்துக்கலாம். ஆயுஷ் 82ல் இருக்கிறது ஆம்ரா பீஜா, ஜம்பு பீஜா. இதை தவிர எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். எல்லாம் ஹெர்ப்ஸ், சீட்ஸ், அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் ஆயுஷ் 82. எந்த வயசுலும் சாப்பிட்லாம். இது 100% சர்டிஃபைட், 100% நேச்சுரல், 100% சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஸோ தைரியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஒன்று சொன்னோன்னா அது ஆயுஷ் 82 தான். உடனே நீங்கள் டயபெட்டிஸ் மெலிட்டிஸோட டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க.